பஞ்சு வந்து வெண்பாவெல்லாம் வந்து படித்து பார்த்து செலக்ட் பண்ணுறான்னா. ம் டேய் இங்கே வாடா அப்படின்னாரு. போனேன். ம் என்னென்ன படிச்சிருக்காருனாரு. நான் அப்போ சொன்னேன் என்னென்ன படிச்சிருக்கேன்னு. ம் அப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயசு இருக்கலாம். ம் நான் வந்து இந்த ஷேக்ஸ்பியரு, மொழிபெயர்ப்புகள், குப்பராஜா கோபாலன், புதுமைப்பித்தன், கபிலனுடைய வெண்பா இது, அந்த திருமுருகாற்றுப்படை இப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எல்லாத்தையும் நான் படித்ததெல்லாம் சொன்னேன் நான் அவர்கிட்ட. ம் அவர் கொஞ்ச நேரம் அப்படியே என்னை பார்த்து அப்படியே ஒரு அதிர்ச்சி ஆகிட்டார். அதாவது இந்த வயசுல ஏதோ எப்படி சும்மா ஒரு 12 வயசு விளையாட்டு பையன் நினச்சிக்கிட்டு இருந்தவன் என்னமோ அதெல்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு சந்தோஷமான அதிர்ச்சி தான் அதை நினைக்கிறேன். ஏன்னா அப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தவர், இப்போ நீ அங்கே என்ன பண்ணுற, ஸ்டுடியோவில் என்ன வேலை பார்க்குறேன்னு அப்போ தான் கேட்டார். அதுக்கு முன்னாடி ஸ்டுடியோ வேலை செய்யணும்னு தெரியும். எனக்கு இந்த இலக்கியத்தில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அப்போ ஏன் நீ அங்கே வேலை பார்க்குறாங்கிற அர்த்தத்தில் ஸ்டுடியோவில் நீ என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்டார். ம் மாதிரி ப்ரோக்ராம்ஸில் அக்கௌண்ட்டாக இருக்கேன் நான். சரி அங்கேருந்துட்டு என்ன பண்ண போகிறா, கிளிக்க போகிறா, எங்கள் அண்ணன் காலம் ஒன்றும் சரியாக தெரியாது, யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நீ என் கூட வந்துருந்தாரு. சரி. இப்போ எனக்கு ரொம்ப தர்மசங்கமாக இப்போ இப்போ இங்கே வர்றா இருந்தால் நான் கவிஞர்கிட்ட போகிறேன்னா சாலாம் போட உருடாமல் போயிடப்படா அப்படின்னு அவரை விட மாட்டார். சொல்லாமல் வந்தாலும் திட்டுவார். எனக்கு என்ன பயம்னா ஒன்றும் புரியாமல் நைட்டு பூரா யோசிச்சுட்டே இருந்தேன். சரி நம்ம இலக்குங்கிறது வந்து எழுத்து, கண்டிப்பாக அதுக்கு கவிஞர்கிட்ட போனால் தான் நல்லது. அவரே கூப்பிடுறாரு, இது ஒரு பெரிய தெய்வ சங்கல்பம் மாதிரி. நம்ம கேட்டால் கூட கிடைக்காது, அவராக கூப்பிட்ருக்காரு, நம்ம போவோன்னு சொல்லிட்டு கவிஞர்கிட்ட சாரி ஏ லிஸ்ட்டை சொல்லாமல், அவங்க ஆஃபீஸ்லேயும் சொல்லாமல், எப்படி வீட்டிலேருந்து சொல்லாமல் ஏ லிஸ்ட்டை வந்தோம், அப்படி ஏ லிஸ்ட்டை சொல்லாமல் கவிஞர் வீட்டுக்கு வந்துட்டேன்.